ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்ல அனந்தலட்சுமி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிக்கு தான் சமையல் பார்க்கலான்ட்டு இருக்கோம். சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு நான் வெங்கல பானை போட்டுருக்கேன். அதுக்கு கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு இந்த மெஷர்மெண்ட் கப்பால் 1/4 கப்பு எடுத்துகிட்டு இருக்கேன். இதில் கொஞ்சம் வறுத்து இதில் போட்டுனா வாசனையாக இருக்கும். அதே கப்பால் 1 கப் நான் அரிசி எடுத்துக்கிறேன், பச்சரிசி. இதே கப்பாலே 1 கப் நான் பச்சரிசி எடுத்துக்கிறேன், 1/4 கப் எடுத்துக்கிறேன். மாவு பச்சரிசி எடுத்துட்டா நல்லா வெந்துடும், சட்டுன்னு வெந்துடும். இதில் 1/2 கப் எடுத்துட்டுருக்கேன் பாசிப்பருப்பு, 1 கப் பச்சரிசி. இதை வறுத்துட்டு நெய்யில் முந்திரி திராட்சை அதை வறுத்து வச்சுக்கலாம் பொங்கலுக்கு. இன்றைக்கி கலந்த சாதம் தான் பார்க்க போகிறோம். சித்ரா அன்னம் இல்லை சித்ரா பௌர்ணமி நாள் நம்ம கலந்த சாதம் தான் பார்க்கலான்ட்டு இருக்கோம். அதுக்கு தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம், தயிர் சாதம். தேங்காய் சாதத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை வச்சுட்டுருக்கேன். எலுமிச்சம்பழ சாதத்துக்கு 2 பச்சை மிளகா கருவேப்பிலை வச்சுட்டுருக்கேன். இது புளி சாதத்துக்கு எடுத்துட்டுருக்கேன் கருவேப்பிலை. தயிர் சாதத்துக்கு இவ்வளோ பெரிய இஞ்சி தோல் சீவி அலம்பி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். பச்சை மிளகா 1 கருவேப்பிலையும் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் நிலக்கடலை எடுத்து வச்சுட்டுருக்கேன். தேங்காய் சாதம், புளி சாதம், தயிர் சாதத்துக்கு 3 தாளித்து கொட்டுறதுக்கு. நான் புளிக்காய்ச்சல்லாம் பண்ண மாட்டேன். புளி சாதத்துக்கு அது நிறைய ஆகிடும், அவ்வளோ இதாக இருக்காது. அதனால் புளி ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் எடுத்து ஊற வச்சு ஒரே ஒரு வரமிளகா உப்பு வச்சு நான் அரைச்சிட்டுருக்கேன். அம்மியில் அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இது ஒரே வேலைக்கே சரியாக போயிடும். புளிக்காய்ச்சல் பண்ணால் அது நிறைய ஆகிடும். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறதுல சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்னு இதை போட்டுன்றலாம். வெங்கல பானையில் வேகட்டும். இது வேகட்டும். இனிமேல் தான் ஊற்றணும். கொஞ்சோண்டு பொங்கலுக்கு பால் விட்டுடலாம். வேகட்டும். பாலும் தண்ணிமா விட்டால் ரொம்ப நேரம் இருக்கும் சக்கரை பொங்கல். பால் விட்டுருக்கேன். பாருங்க, நெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இந்த முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த காயெல்லாம் சாத்துக்கு தாளித்து கொட்டி வச்சுட்டு சக்கரை பொங்கல் ஆனாட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கலந்து காட்டுறேன். திராட்சையும் போட்டுன்றேன்.
என்னது நல்ல தண்ணி? இப்போ பாருங்கள், இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு வடை தட்டலான்ட்டு இன்றைக்கி. இதுக்கு வந்து பச்சை கற்பூரம் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சக்கரை பொங்கலுக்கு பச்சை கற்பூரம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கோவிலில் வாங்குகிற பிரசாதம் மாதிரியே, கோவிலில் சாப்பிட்ற பிரசாதம் மாதிரியே இருக்கும். சும்மா கொஞ்சமாக தான் போடணும். ஒரு பிஞ்ச் அது அப்படியே கரைஞ்சும்ன்றது போட்டாலே சாதம் வேகிறதுக்குள்ளே போட்டு கரைஞ்சிரும். ஐயோ, அரிசி போடுறப்போ காட்டு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். பாருங்கள், அரிசியை களைஞ்சி போட்டுட்டேன். கொஞ்சம் பால் விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் வெல்லம் போட்டு நம்ம இந்த முந்திரி ஏலக்காய் பொடி போட்டு முந்திரி திராட்சையை வறுத்து வச்சதை போட்டால் சக்கரை பொங்கலாகிடும். சாதம் கலந்தால் சாதம் ஆச்சு. வடைக்கு அரைச்சிட்டு வடையை தட்டிட்டு அப்படியே காட்டுறேன். வடையை அரைச்சிட்டு காட்டுறேன், எல்லாத்தையும் ஒவ்வொன்றா காட்டுறேன். நம்ம கொஞ்சம் பால் விட்டுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேகணும்னா, இன்னும் அரை வேக்காடு வேகணும். வேகட்டும். இதை பாருங்கள், போய் வடைக்கு அரைச்சி வந்துடுறேன். அது தண்ணி இருத்துன்ட்டு ஒரு 3 பச்சை மிளகா போட்டுருக்கேன். எனக்கு அது போகிற காரம். ஒரே ஒரு கைப்பிடி இது கருவேப்பிலை போட்டுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுருக்கேன். அவ்வளோதான். போடு அரைச்சி வந்துட்டு காட்டுறேன். இதை பாருங்கள், வெல்லத்தை போட்டுடலாம். இந்த கப்புக்கு நான் 3 கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். 1 கப் அரிசி, அரை கப் பாசி பருப்புக்கு 3 கப்பு வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். நல்லா வெல்லம் கரையட்டும். அதுக்குள்ளே அது வடைக்கு அரைச்சின்னு வந்திருக்கேன். இதில் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நான் அரைக்கலை, இப்போ தான் உப்பு போடணும். உப்பு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி விஸ்க் இருந்ததுன்னா இதை வச்சு நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நமக்கு நல்லா ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் ரிலீஸ் ஆகிடும். நல்லா லூஸ் கொடுக்கும், வடை சாஃப்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நல்லா கலக்கணும். பொங்கலுக்கு ஏலக்காய் பொடி போட்டுட்டுறேன். சக்கரை பொங்கலுக்கு பாருங்கள், எண்ணெய் வச்சுருக்கேன். நல்லா அடித்து கலந்துட்டேன். இதில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். உடைய தட்டிடலாம்.
தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி தொட்டுட்டு இப்படி பண்ணினா கையில் மாவு ஒட்டாது. நான் தண்ணி வச்சுட்டு கையில் தொட்டுன்னு இது வேணால் மாவு ஒட்டாது. உடனே திருப்பக்கூடாது. சக்கரை பொங்கலுக்கு முந்திரி திராட்சையை போட்டுன்றேன். சக்கரை பொங்கலுக்கு இன்னும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஏன்னா முந்திரி திராட்சை வறுத்தது விட்டதோடு சரி நெய். ரொம்ப கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மாதிரி பச்சையமாக தெரியும் வடை. சும்மா லைட்டாக கொஞ்சம் போட்டுட்டா போதும். அப்புறம் பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் மிளகு போட்டுக்கலாம், மிளகு பொடி போட்டுக்கலாம். அது மாதிரிலாம் போட்டு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. அதே நிறைய போட்டிங்கன்னா காரத்துக்கு வந்து ஒரு 8 மிளகா பச்சை மிளகா 10 8லாம் போட்டீங்கன்னா அது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி மிளகா எல்லாம் சேர்ந்து பச்சையமாக காட்டும். வடை அது மாதிரி வெள்ளையாகவே வராது. அதனால் நீங்கள் அதுக்கு மிளகு பொடி மிளகா போட்டுக்கலாம், ஒரு 5 6 போட்டுட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அளவு ஜாஸ்தியாக இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதோ பாருங்க, இப்போ சாதத்துக்கு தாளிச்சு கொட்டலாம். முதல்ல வந்து தயிர் சாதம் தாளிச்சு கொட்டிக்கலாம். ஏன்னா வந்து மஞ்சப்பொடி எதுவும் போட மாட்டோம், அதனால் முதல்ல தயிர் சாதம் தாளிச்சு கொட்டிக்கலாம். இதில் எண்ணெய் இருக்குது, 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். முதல்ல தயிர் சாதமும் தேங்காய் சாதமும் தாளிச்சு விட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழ சாதம், ஏன்னா அதுக்கு மஞ்சப்பொடி போடுவோம், அதனால் இது 2ஐயும் தாளிச்சு கொட்டிடலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். தயிர் சாதத்துக்கு வந்து கடுகு மட்டும்தான், கடுகு பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை பெருங்காயம், அவ்வளோதான் தயிர் சாதத்துக்கு.
பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ தேங்காய் சாத்து தாளிச்சு கொட்டிக்கிறேன். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உளுத்தம் பருப்பு 1/2 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இதை கரண்டியால் ஒரு 3 கரண்டி தேங்காய் போட்டுக்கலாம். கொஞ்சம் இனிப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரே 1 மிளகா தான் போட்டுருக்கேன். கொஞ்சம் நிலக்கடலை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிட்டு வச்சுக்கோங்க. தேங்காய் நல்லா வதக்கிட்டிங்கன்னா சாதம் மத்தியானம் இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது. 2 மணி 3 மணி வரைக்கும் கூட சாதம் ஒன்றுமே ஆகாது. கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். அரை ஸ்பூன் பெருங்காயம் போட்டுக்கிறேன். சாத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா கலர் கொஞ்சம் மாறிதுன்னு வச்சுக்கோங்க. நல்லா வதக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் கெட்டே போகாது சாதம். இதை எடுத்து போட்டுன்றேன். எலுமிச்சை பழசாதத்துக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ஒரு 15-20 நிலக்கடலை போட்டுக்கிறேன். நீங்கள் முந்திரி கூட போட்டுக்கலாம் வேணும்னா, நிலக்கடலையே போடணும்ல, முந்திரி கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இதை எடுத்து கொட்டிடலாம்.
சாதம் கலந்துட்டு காட்டுறேன் ஒவ்வொன்றா. இப்போ நம்ம வந்து புளி சாதத்தை அரைச்சி கொட்டிக்கலாம். புளி சாதத்துக்கு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, நிலக்கடலை கடலைப்பருப்பு, உளுத்தம் நிலக்கடலை போட்டுக்கிறேன். இதோ கருவேப்பிலை ஒரு ஆறு போட்டுருக்கேன். இந்த புளி சாதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை போட்டு இதுலேயும் உப்பு போட்டு அரைச்சின்னு இருக்கேன். உப்பு, வரமிளகா, புளி வச்சு அரைச்சின்னு இருக்கேன். இதுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பெருங்காய பொடி போட்டுக்கிறேன்னா 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை கொஞ்சம் வதக்கணும், சுருளை வதக்கிக்கணும் புளியை. இதை பண்ணி பாருங்க, இந்த சாதம் ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு ஒரு நாளைக்கு எங்கேயாவது நம்ம ட்ராவல் போயிட்டு வரோம், ஒரு நாளைக்கு நமக்கு சாதம் போகிறோம் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு இந்த மாதிரி சாதம்னா ஒரு 3 பேர் 2 பேர் அப்படியே இந்த மாதிரி சாதம் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கணும் 2 நிமிஷம். அப்புறம் சாதம் பிசைஞ்சிட்டு நீங்கள் நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சாதம் ஊற ஊற. சாதம் ஒன்றா கலந்துட்டு காட்டுறேன். இந்த பாருங்க, தேங்காய் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், வடை, புளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம், இதுக்கு வந்து அப்பளம் வடை பொரிக்கலான்ட்டு வச்சுருக்கேன். இது அரிசி அப்பளம், இது உளுந்தப்பளம்,
இது அரிசி அப்பளம் பொடிக்கிறேன். இதோ பாருங்க, அரிசி அப்பளம், உளுந்தப்பளம். இதை பாருங்க, தேங்காய் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், வடை, புளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம், இதுக்கு வந்து அப்பளம் வடை பொரிக்கலான்ட்டு வச்சுருக்கேன். இது அரிசி அப்பளம், இது உளுந்தப்பளம், இது அரிசி அப்பளம் பொடிக்கிறேன்.
இதோ பாருங்க, அரிசி அப்பளம், உளுந்தப்பளம். இதை பாருங்க, தேங்காய் சாதம், தயிர் சாதம், சக்கரை பொங்கல், வடை, புளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம், இதுக்கு வந்து அப்பளம் வடை பொரிக்கலான்ட்டு வச்சுருக்கேன். இது அரிசி அப்பளம், இது உளுந்தப்பளம், இது அரிசி அப்பளம் பொரிக்கிறேன். இதோ பாருங்க, அரிசி அப்பளம், உளுந்தப்பளம். சித்ரா பௌர்ணமி சமையல் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.